வணக்கம் பொருட்டாக்ஸ் நேயர்களே. பிக் பாஸை குறித்து பேசக்கூடாதுன்னு அன்பு செல்ல கட்டளை நீங்கள் போட்டிருக்கீங்க. ஆனாலும் இன்றைக்கி பேச போகிறதும் வழக்கமான பிக் பாஸை ப்ரொமோட் பண்ணி எனக்குமே பேசலை. இன்றைக்கும் ப்ரொமோட் பண்ணி பேச போகிறதில்ல. தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியின் மூலியமாக மக்களின் மனதில் எந்த அளவுக்கு நஞ்சுகள் விதைக்கப்படுது, சமூகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள், செய்திகள், நல்லது கெட்டதுன்னு எதையுமே நம்ம கண் முன்னே காதுக்குள்ளே சேர விடாமல் எந்த அளவுக்கு பிக் பாஸ் அப்படிங்கிறது செய்தி ஊடகங்கள், நம்மளோட ஃபீடுன்னு சொல்லுவாங்கள்ல, சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே நிரப்பிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து நிறைய முறை பேசியிருக்கோம். இந்த வாட்டியும் அதற்கு பேசுகிறதுக்கு நம்ம ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸை தடை செய்ய சொல்லி இன்றைக்கி ஒரு போராட்டமே களத்தில் இறங்கி பண்ணியிருக்காங்க ஒரு அரசியல் கட்சி. இது எந்த கட்சி பண்ணியிருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்கள பாராட்டியிருப்போம். அந்த வகையில் தாவேகா இல்லைங்க, தாவாக்கா இவர் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் டிவிகே. ஸோ இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படிங்கிற கட்சி இருக்கு இல்லையா, அதோடைய வேல்முருகன். இவர் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவர் கொச்சைப்படுத்தும் விதமாகவோ இல்லை அவர் மரியாதை குறைச்சலாம் நான் சொல்லலை, டால் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ வரி கட்டுறோம், போகிறோம் வரோம், சாலை வசதிகளும் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டோல் பூத்துகளை தகர்த்து எறிந்தார். அதன் மூலியமாக ஒரு அரசியல் செஞ்சு மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா போய் சென்றடைந்தார். அதற்கு முன்னாடியே இருக்கார், பாமகவில் பயணித்தவர். இன்றைக்கி தவகா அப்படிங்கிற கட்சியை தனியாக தொடங்கி நடத்திட்டு இருக்காரு. அதில் அவர் ஆல்மோஸ்ட் பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியே தமிழ் மண் சார்ந்து, தமிழ் சார்ந்து, அதுக்கப்புறம் குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி தான் தவகா. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இவர் என்ன எப்போவுமே பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களுக்காக இவர் அடிக்கடி போராட்டம்லாம் பண்ணுவார். சட்டமன்றத்திலே எழுந்து நின்று பேசலாம் ட்ரை பண்ணியிருக்காரு. திமுக கூட்டணி கட்சி கூட இப்போ வரைக்கும் பயணிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் கூட திமுகவில் இருக்க நிறையா மந்திரிகள், சில நேரத்தில் முதல்வரே பார்த்திங்கன்னா இவரை எழுந்து பேச விடாமல் பேசுகிறப்போ சீக்கிரமாக பேசுங்க, அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர்லாம் நிறைய வாட்டி இவர் அவமானப்படுத்தியிருக்காங்க. பட் என்ன காரணத்துக்காக தெரியல, இன்னும் திமுக கூட்டணியே பயணிச்சிட்ருக்காரு. இவர் இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி தாவாக்கா சார்பில் ஒரு போராட்டம் பிக் பாஸ்க்கு எதிராக நடந்திருக்கு, தடை செய்யணும் அப்படின்னு. ஆனால் இதற்கு முன்னாடியிலேருந்தே நிறையா வாட்டி இவர் அறிக்கையெல்லாம் பிக் பாஸுக்கு எதிராக கொடுத்துட்டே தான் இருந்திருக்காரு. சமூக சீர்கேடு இந்த நிகழ்ச்சி மூலமா ஏற்படுது அப்படிங்கிறது இவருடைய ஒரு பார்வையாகவும் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் அறிக்கை கொடுக்கறது, பேட்டிகளில் ஏதோ ஒன்று இதை பற்றி பேசுறது, அந்த மாதிரி தான் பதிவுகள் போடுறதெல்லாம் வந்தார். இந்த வருஷம் இந்த வாட்டியும் அறிக்கை கொடுத்துருந்தார். பல விஷயங்கள் நடக்குது, குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த சேனலில் பார்த்திங்கன்னா அதாவது டிவி அப்படிங்கிற குழந்தைங்கள்லாம் பார்க்கறதுக்கு ஈஸியாக ஆக்சஸ் இருக்கிறப்போ சமூகத்தில் நடக்கிற பல விஷயங்களை பற்றி வீட்டில் பார்க்காம இதை பார்த்துட்ருக்காங்க. அதில் ஆபாசமாக டபுள் மீனிங் வசனங்கள் பேசுகிறது, கொச்சையாக நடந்துக்கிறது, வயலன்ஸ் அப்படிங்கிறத தூண்டி விடுறது, ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த பிக் பாஸ் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் கூட இந்த வருஷம் அவர் பேசியிருந்தார். அறிக்கை விடுறது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்துலேயும் இதை ஒரு பிரச்சனையாக கொண்டு போய் பேசியிருக்காரு. இப்போது அதோட அடுத்த ஸ்டெப்பாக உச்சிக்கு போகிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டூடியோ இருக்குது. அந்த ஸ்டூடியோவில் தான் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான செட் அமைச்சு வருஷம் அங்கே தான் பிக் பாஸ் ஷூட்டிங்லாம் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த செட்டுக்கு வெளியில், அந்த வளாகத்துக்கு வெளியிலே பார்த்திங்கன்னா இவருடைய ஆதரவாளர்கள் கூட போயிட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், போலீஸ்லாம் பாதுகாப்புலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அனுப்பிட்டாங்க. பட் இது ஒரு பெயரளவுக்கான ஆர்ப்பாட்டம் இல்லை, நிஜமாகவே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் எடுத்து பேசியிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கட்சியை ஏன் சொல்லுவோம்னா, இயற்கை சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அது பேசுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களாம் அவங்களுக்கு எதிராக ஒரு கேலி பேசினாலோ பின்னாளில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கேலி பேசினாங்களோ அவங்களே இந்த அரசியல் கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு இவரோட பாதையில் அதாவது நாம் தமிழர் கட்சியோட பாதையில் பார்த்திங்கன்னா அந்த அரசியலை அவங்களும் கையெடுத்து ஹைஜாக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வேல் சொல்லலாம். வேலை ஒரு கட்சியை தூக்க ஆரம்பித்தோன்னே எல்லா கட்சியுமே ரவுண்ட் ராபின் பண்ணி இன்றைக்கி டிவிக்கேலே வேலை தூக்கியிருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணுறப்போ அது நம்மளுக்கு கிண்டலாக தெரியிட்டான், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் சமூகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் போராடுற மாதிரி, சில தவறுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நவீன முறையில் இது நல்லது, ஒரு கெட்டதுன்னா ஈஸியாக அதை கடந்து போயிடலாம், தவிர்த்துடலாம். இது ஒரு டிவி ஷோ தானங்க, ரியாலிட்டி ஷோ தானங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீட்டுக்குள்ளே அலையா விருந்தாளியாக இது வந்துடுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆக்சஸும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் பசுந்தோல் பொத்திய புலி இல்லை நரி அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சாதாரண டிவி ஷோவாக உள்ள வர இது சமூகத்தில் ஒரு பேசு பொருளாக மாறுறது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து பார்த்து எல்லா வயதினருக்கும் சரி, இல்லை யார் வேணால் எல்லா ஏஜ் குரூப் மட்டும் இல்லை, எந்த பாலினத்துக்கும் சரி அவன் பார்த்தாங்க அப்படின்னா அதன் மூலயமா ரொம்ப தவறாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குழந்தைங்க, பெரியவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்குமோ தொடர்ந்து பார்க்குறாங்கன்னா இதில் வர டபுள் மீனிங்கு, அதுக்கப்புறம் அவங்க பண்ணிக்கிற ஆபாசமான விஷயங்கள், ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்திங்கன்னா
ஒரு டிவியில் காட்டுறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் நம்ம நிர்ணயித்து வச்சுருந்தோமோ அதெல்லாம் வந்து உடைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இந்த வருஷம் பிக் பாஸ் வந்து எல்லாம் மீறி போனது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கேவலமாக இருக்குன்னு அந்த ஷோவை நடத்தக்கூடிய நடிகர் விஜய் சேதுபதியே வந்து லைட்டாக வந்து சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு எபிசோடில். நான் பார்க்க மாட்டேன், பார்த்தவங்க வந்து சொன்னது. அப்படி இருக்கப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த வருஷம் பிக் பாஸ் வந்து ஒன் ஆஃப் த லோவஸ்ட் டிஆர்பி வந்துருச்சு. வழக்கமாக ஒரு டிஆர்பி லோவாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் வந்து அதிகமாக ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக பேசு பொருளாகுது, அதை தாண்டி டிஆர்பி ஏறவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து இருக்கவே இருக்குது வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட்டில் டைம்ஸில் வைல்ட் கார்டு என்ட்ரி மூலியமாக ஒரு 4 கேரக்டர் உள்ளே போயிட்டு அவங்களாம் வந்து அடிச்சுக்கிற மாதிரி, சண்டை போடுற மாதிரி, அப்புறம் ப்ராங்க் பண்ணுற மாதிரி இதை வந்து ஒரு ப்ரோமோவாக போட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஆபாசமும் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா தூக்கலாகவும் போட்டு தொடர்ந்து இதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தரை மாற்றி மாற்றி வந்து முதுகில் குத்துறது எப்படி, அப்படி தான் நீங்கள் வந்து வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை இந்த ஷோ வந்து ரொம்ப அதிகமாக மக்கள் மனசில் விதைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஒரு ஆணும் பெண்ணும் எதெல்லாம் வந்து பேசக்கூடாது, டிவியில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலாக பண்ணிவிட்டு அதை பெருமையாக திருப்பி அதை கரெக்டாக வந்து படம் பிடிச்சி அதை காட்டாங்க. நிறைய கேமரா இருக்குது, நிறைய கண்டஸ்டன்ட் இருக்காங்க, எதெல்லாம் காட்டணும் அப்படிங்கிறது அந்த ஷோ நிர்வாகம் தான் வந்து முடிவு செய்ய போகுது. அப்போது தொடர்ந்து இதை காட்டுறதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து இதை வந்து காட்டிக்கிட்டே இருக்கணும், அதை நார்மலைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி எல்லாருமே வந்து பேசுபொருளாக்கினா தான் ஷோ வந்து சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலாக வந்து சாதிச்சும் காட்டிட்டாங்க. இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி சொல்லல, இதில் உள்ள நிறையா பேரை அனுப்பி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஆர்பி பூஸ்ட்லாம் ஆயிருக்கு தான் போல இருக்குது. உண்மை தான். இந்த நேரத்தில் வந்து இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி இதை வந்து ஒருவேளை சும்மா சொல்கிறேன், கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான். உதாரணம்னா கூட திமுகவே இறங்கி பண்ணியிருந்தாலும் வந்து நம்ம வந்து அவங்கள பாராட்டியிருப்போம். அது அதிமுக பண்ணியிருந்தாலும் பாராட்டியிருப்போம், பாஜக பண்ணியிருந்தாலும் அந்த விஷயத்தில் நம்ம வந்து பாராட்டியிருப்போம். அப்படி இருக்கிறப்போ வந்து வாழ்வுரிமை கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு பாராட்டுகள். ஏன்னா அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்றைக்கி ப்ரூவ் பண்ணுற மாதிரி இல்லை வந்து எல்லார் மனசுலையும் வந்து கொஞ்சம் பதிகிற மாதிரி அந்த போராட்டம் பண்ணதுனால செய்திகள் மூலியமாக வெளில வருது. அதுவும் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அப்படின்னு போட்ட இப்போ இந்த வீடியோலேயே பிக் பாஸ் அப்படின்னு போட்டதுனால பிக் பாஸ் ஃபாலோ பண்ணுறவங்களாம் வந்து பார்த்துருப்பான். பிக் பாஸை பற்றி ஏதோ வந்து வரும்னா தப்பாக தான் சொல்லுவான். பிக் பாஸ் பற்றி என்னை பற்றி வந்து தொடர்ந்து பார்க்குறவங்க புரிஞ்சவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ மூலியமாக இந்த செய்தி வந்து வேறு வழியே இல்லாமல் நிறையா நியூஸ் சேனல்ஸ் வந்து ஒரு செய்தியாக போட்டிருக்காங்க. அதன் மூலிமா அது ஏன் தவறு அப்படிங்கிறத பொதுவான பார்வையில் பார்த்துட்ருக்கவங்க நல்லது அப்படின்னு நினச்சி பார்த்துட்ருக்கவங்களுக்கும் மனசில் ஒரு கேள்வி எழுப்பி தெளிவு வந்து பெறலாம். இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, நம்ம 2 சைட்ஸ் ஆஃப் த காயின்ஸையும் பார்த்துக்கலாம். வேல்முருகன் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இருப்பை காட்டணும். அவர் மட்டும் இல்லைங்க, அரசியலில் அது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் வந்து பொருந்தும். A to Z எல்லா கட்சிக்குமே வந்து பொருந்தும். தங்களுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்கு, தங்களுடைய அரசியல் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக, தங்களுடைய கட்சியும் ஏதோ ஒரு ஆக்ஷனில் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சிகள் உயிர் போட வச்சுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஏதாவது விழா, அந்த கட்சி தொடங்கி இவ்வளோ நாள் ஆச்சுன்னு விழா எடுப்பாங்க. 30 விழா, 50 காப்பியம் மாதிரி வந்து ஏதாவது விழா எடுத்துகிட்டே போயிட்டே இருப்பாங்க. அப்படி தான் வந்து இவரும் தன்னுடைய அரசியலை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக, தன்னுடைய இருப்பை காட்டுறதுக்காக, நானும் பாருங்கள் ஒரு விஷயம் பண்ணி வந்து செய்தியில் வந்திருக்கேன் அப்படின்னு தன்னுடைய அரசியலுக்காக இதை வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல்வாதிகள் வந்து அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது இயல்பு தான். ஸோ அந்த வகையில் இவர் இது மட்டுமே வந்து பண்ணி ப்ராமினெண்ட்டாக இருக்காரா, இல்லை இன்னும் வேறு என்ன விஷயம்லாம் பண்ணுறாரு, இல்லை தொடர்ந்து பிக் பாஸுக்கு எதிராக நான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு நிறுத்தாமல் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது சட்ட போராட்டம் நடத்தியோ, இல்லை திருப்பி இதோட ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியோ, வேறு ஏதாவது ஒரு நூதன முறையில் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்து நிறுத்துறாரா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஒன்று நம்ம ஓப்பனாகவே கேட்குறேன், இந்த நிகழ்ச்சியை வந்து நீ பார்க்கல வருண், நானும் பார்க்கல, ஆனால் இதை பற்றி ஏன் நீ பேசிகிட்டே இருக்க, இதை பற்றி பேசுறதுனால இன்னும் 2 பேருக்கு வந்து அந்த நிகழ்ச்சி போய் சேரும் அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க ரொம்ப கம்மி பேர் தான். பிக் பாஸ்க்கான ப்ரொமோஷன் வந்து நீங்கள் வேறு ஏதாவது வீடியோ பார்த்துருந்தா கூட நல்ல வந்து போகுது. ஸோ அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ப்ரொமோஷன் தான் போயிட்டுருக்கு. பட் அதையும் தாண்டி அந்த ஷோலாம் அது பாட்டு ஓடட்டுங்க, தடையெல்லாம் செய்ய தேவையில்லை. தடை செய்யணும் ஒரு ஷோன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ஓவரு. அப்படி பார்த்தா ஒவ்வொரு ஷோவையும் வந்து தடை செய்ய சொல்லி யாராவது ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த அளவுக்கு போனோம் அப்படின்னா க்ரியேட்டிவ் ஃப்ரீடம், மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா குறுக்கீடு அதிகமாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை பற்றியும் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். இல்லை இது வந்து தடை செய்யப்பட வேண்டிய நிகழ்ச்சி அப்படின்னு நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா அதையும் மறக்காமல் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி.